தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் ஜான் பாண்டியன் ஆலோசனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் ஜான் பாண்டியன் ஆலோசனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரகுல சமுதாயத்தின் முக்கிய தலைவர் ஜான் பாண்டியன். 1989ஆம் ஆண்டு இவரால் மிகப்பெரிய எழுச்சியை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பெற்றது. இன்றைக்கு வரைக்கும் அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்காக அவர் பாடுபட்டு வருகிறார். அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வருகிறார். அதன் ஆலோசனை கூட்டம் நேற்று பாளையங்கோட்டையில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டசபை தேர்தல் சம்பந்தமாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாகவும் அந்த கூட்டணியில் தான் போட்டியிட உள்ளதாகவும் கூறி வந்தார். ஆனால் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தவேகாவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். யாருடன் கூட்டணி என்பது அவர் தெளிவாக கூறவில்லை. ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அந்த கட்சியில் இணைந்து பயணித்ததாகவும் அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கண்ணீர் வடிப்பது தனக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் தெரிவித்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறாரா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறாரா என்பது தெரியவில்லை. தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 1 முதல் 5 தொகுதிகள் வரை கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு புறக்கணிக்க முடியாத ஒரு கட்சியாக உள்ளது.